இப்போ நம்ம பார்க்க போகிறது மெக்காலைஸ் மெத்தட் ஓகேவா. அதில் செகண்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். A steel girder of uniform section 14 meter long is simply supported. SS simply supported at its ends. It carries a concentrated load of 90 kilonewton and 60 kilonewton at 2 points 3 meter and 4.5 meter from the two ends respectively. ஓகேவா. Calculate the deflection of the girder at the points under the two loads. அப்புறம் செகண்ட் வந்து இந்த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஐயோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, இயோடைய வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அது வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட். ஸோ டோட்டல் லென்த் 14 மீட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2 கான்சன்ட்ரேட்டட் லோட். கான்சன்ட்ரேட்டட் லோட்னாலும் பாயிண்ட் லோட்னாலும் ஒன்று தான். ஓகேவா, சேம் தான். ஸோ 90 கிலோ நியூட்டன் அண்ட் 60 கிலோ நியூட்டன் அட் 2 points 3 meter and 4.5 meter from the two ends அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். ஃப்ரம் த டூ எண்ட்ஸ். ஓகேவா. ஃப்ரம் த டூ எண்ட்ஸ்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 90 கிலோ நியூட்டனை வந்து ஃப்ரம் த 3 மீட்டர்லேருந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க 60 கிலோ நியூட்டனை 4.5 மீட்டர், அது இன்னொரு எண்ட்லேருந்து ஃப்ரம் பிலேருந்து 4.5 மீட்டர், அது இன்னொரு டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம எழுதிக்கணும். ஓகேவா. இது நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா. அட் த டூ எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரெண்டு எண்ட்ல இருந்தும் நம்ம லோடு வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஐயோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, இயோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட் 3 மைனஸ் ஆயிடுச்சு, இந்த சைட் 4.5 மைனஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 6.5. ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துருங்க, ABCD. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ரியாக்ஷன் அட் ஏயோடைய வேல்யூ தெரியாது, நமக்கு பியோடைய வேல்யூ தெரியாது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாருங்க ஏ. ஓகேவா. ஸோ ஏல ஒன்ஸ் அகெயின் இப்போ ஏல கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது வந்து அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ மொமெண்ட் வந்து லோட் இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போ அப்வர்ட் டைரக்ஷனாக பாசிட்டிவ், ஆர்பி இன்டூ டிஸ்டன்ஸ் அளவு 14. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டவுன்வர்ட் டைரக்ஷன். டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆனது நெகட்டிவ், 60 இன்டூ டிஸ்டன்ஸ் அளவு 9.5. ஓகேவா. நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுவும் டவுன்வர்ட் தான். ஸோ 90 இன்டூ டிஸ்டன்ஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணுவீங்க, இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 570 வரும். இதே கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 270 வரும். இது இஸ் ஈக்குவல் டுக்கு அந்த சைடில் கொண்டு போயாச்சுன்னா ப்ளஸ் ஆயிடும். ஓகேவா. ஸோ therefore RB is equal to நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இதில் ஆட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் 14 டிவைட் பண்ணிங்கன்னா RB உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இதெல்லாம் அப்வர்ட், RAயும் RBயும் அப்வர்ட், இதெல்லாம் டவுன்வர்ட், 90யும் 60யும் டவுன்வர்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் RBக்கு பதில் என்ன பண்ணுங்க, 60 அப்ளை பண்ணுங்க. இங்கே நீங்கள் 60 இதையும் ஆட் பண்ணால் 50. ஸோ 60 நம்ம இங்கே RBக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ப்ளஸ் இந்த சைட் போகும்போது மைனஸ். ஸோ therefore நமக்கு RA உடைய வேல்யூ 19 தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு RB உடைய வேல்யூ RA உடைய வேல்யூ தெரிஞ்சாச்சு. ஓகேவா. RB வேல்யூ RA உடைய வேல்யூ தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மெக்காலை மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெக்காலை மெத்தடில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மூமெண்ட். ஓகேவா. மூமெண்ட் அது இது வந்து EI d2y dx². நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம ஸ்பிளிட்டப் நம்ம எழுதி வரையணும், அதுதான் நம்ம ரைட் பண்ணோம், அதுதான் இந்த மெக்காலை மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸை ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஏக்கும் சிக்கும் இடையில போடுறேன். ஓகேவா. பட் அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், RA டோட்டல் இந்த அப்வர்ட்னா என்னது ப்ளஸ், RAவுடைய வேல்யூ என்னது 90. அப்போ 90 இன்டூ இப்போ நம்ம இங்கே எக்ஸ் போடுறோம் அப்படின்னா அது டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாதா, அதான போடுறோம் 90 இன்டூ எக்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த எக்ஸ் எங்கே ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா சிக்கு டிக்கு இடையில ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அப்போ சிக்கு டிக்கு இடையில ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இது பாருங்க 90ங்கிறது டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆனது நெகட்டிவ். 90 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாதா. ஓகேவா. அப்போ டிஸ்டன்ஸ் தெரியாது என்ன பண்ணுவோம், இப்போ இது தெரியாது அப்படி இப்போ இங்கே நம்ம எக்ஸ் போடுறோம்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ எக்ஸ் மைனஸ் 3 மைனஸ் பண்ணிட்டோம்னா இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும், எக்ஸ் மைனஸ் 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்போ இங்கே எக்ஸ் போடுறீங்க. இப்போ இங்கே எக்ஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே இதுவும் டவுன்வர்ட் டைரக்ஷன் தான். ஸோ -60 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த டோட்டல்ல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடுமா. ஸோ எக்ஸ் மைனஸ் 9.5. ஓகேவா. இதை பாஸ் பண்ணி கூட ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இது கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர். ஓகேவா. ஸோ திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், 90 ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே எக்ஸ் போடணும். ஸோ அப்வர்டு, ஸோ பாசிட்டிவ் இன்டூ எக்ஸ். ஓகேவா. அப்போ 90 இன்டூ எக்ஸ். திரும்ப எக்ஸ் நம்ம இங்கே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணோம், மைனஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் -90 இன்டூ நம்ம இங்கே எக்ஸ் போடும்போது இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 நம்ம இங்கே போடும்போது நமக்கு இந்த கேப் நமக்கு தெரிஞ்சிடும். திரும்ப நமக்கு இங்கே எக்ஸ் போடுறோம். அப்போ என்ன பண்ணோம், -60 இன்டூ
இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா எக்ஸ் மைனஸ் இந்த 9.5 மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த கேப் தெரிஞ்சிடும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது இன்டெகிரேட் பண்ணுறோம். எப்படி இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இது இந்த சைட் பார்த்துக்கோங்க, அது ஒரு பவரும் கம்மியாகிட்டே வரும். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைட் நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, ஒரு பவர் இங்கே கூடும். பாருங்க, இப்போ வந்து 90x இருக்கா, இப்போ எக்ஸோட பவர் வந்து 1. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 எக்ஸஸா ப்ளஸ் 1 ஆட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும், 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மேலே என்ன நீங்கள் பவர் போடுறீங்களோ அதே தான் கீழேயும் டிவைடில் போட்டுரும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் என்ன பண்ணுங்க, ஒரு தடவை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதுனால ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம், C1. நெக்ஸ்ட் இது மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 90 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3, இதனுடைய பவர் 1. அப்போ என்ன பண்ணோம், 1 + 1 ஆட் பண்ணோம். ஸோ மேலே 2 போட்டு அப்போ கீழேயும் 2 தான். ஓகேவா? மைனஸ் 60 இன்டூ எக்ஸ் மைனஸ் 9.5, இதனுடைய பவர் 1. ஸோ என்ன பண்ணுறோம், 1 ஆட் பண்ணணும். அப்போ மேலே 2 போட்டால் கீழேயும் 2 போடணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணலனாலும் தப்பு கிடையாது. ஸோ நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த EI dy/dx இதுதான் என்னது அப்படின்னா ஸ்லோப் ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் திரும்ப என்ன பண்ணுறோம், இது அகைன் என்ன பண்ணுறோம், இன்டெகிரேட் பண்ணுறோம். அகைன் இன்டெகிரேட் பண்ணும்போது பாருங்கள், இதனுடைய பவர் கம்மியாயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இருந்துச்சு, அப்புறம் 1 இருக்குது, திரும்ப அது 1 கம்மியாயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இப்போ இதை வந்து என்ன பண்ணோம், இன்டெகிரேட் பண்ணோம். இப்போ எக்ஸ் 45, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், ப்ளஸ் 1 ஆட் பண்ணுங்கள். அப்போ 3. அப்போ மேலே 3 போட்டால் அப்போ கீழேயும் 3. ஓகே, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. C1 இது ஒரு இங்கே எக்ஸ் இல்லை, ஸோ எக்ஸ் ப்ளஸ் இப்போ நம்ம திரும்ப ஒரு தடவை இன்டெகிரேட் பண்ணுறோமா, அப்போ ப்ளஸ் இன்னொரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிக்கணும், C2. இங்கே மைனஸ் 45 எக்ஸ் மைனஸ் 3, இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், ப்ளஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா 3. ஸோ மேலே 3 போட்டால் கீழேயும் 3 தான் போடணும். மைனஸ் 30 இன்டூ எக்ஸ் மைனஸ் 9.5 ஸ்கொயர் இருக்குது. அப்போ மேலே 2 போட்டால் 2 + 1 ஆட் பண்ணாங்கன்னா 3. ஸோ கீழேயும் 3 தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 3. இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன், EIY. அதுதான் என்னது, டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்பவுமே இதை யூஸ் பண்ணோம். when x = 0, y = 0. நீங்கள் அந்த டெரிவேஷனே பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த x = 0, y = 0வை இந்த ஈக்குவேஷன் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு C2 உடைய வேல்யூ 0 வந்துடும். ஸோ இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ எல்லா டேர்ம்லையும் x இருக்குது, ஸோ 0 ஆயிரும். C2ல மட்டும் தான் 0, x இல்லை. ஸோ therefore C2 = 0 ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, when x = L. ஸோ எல்னா என்னது, டோட்டல் லென்த் என்னதோ அதுதான் இந்த செகண்ட் கண்டிஷன். ஓகேவா? இங்கே நமக்கு வந்து டோட்டல் லென்த் வந்து 14 கொடுத்துருக்காங்க. இல்லை டோட்டல் லென்த் உங்களுக்கு 12 அப்படின்னா அந்த 12 தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ therefore செகண்ட் கண்டிஷன் x = அதான் இங்கே மேலே L போட்டிருக்கேன். என்ன லென்த் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே எழுதணும். therefore y = 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அதே இந்த டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0 இன்ஸ்டெட் ஆஃப் x பதிலாக 14³ இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் C1 உடைய வேல்யூ வந்து -144.838 உடைய வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இப்போ இந்த C2 வேல்யூ C1 வேல்யூ என்ன பண்ணுவோம், திரும்ப இந்த டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனை என்ன பண்ணுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதுதான் இப்போ டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தான் நம்ம வந்து மெயின் கண்டென்ட்குள்ளேயே வரப்போகிறோம். என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, டிஃப்ளெக்ஷன் அண்டர் த லோட் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த டிஃப்ளெக்ஷன் அண்டர் த லோட். ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் லோடு இருக்குன்னு பாருங்க. இந்த சிங்கிற பாயிண்ட்ல ஒரு லோடு இருக்குது, நெக்ஸ்ட் டிங்கிற ஒரு பாயிண்ட்ல லோடு இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே YC அண்ட் YD. ஃபர்ஸ்ட் இந்த YCங்கிறது எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃப்ரம் த லெஃப்ட்ல இருந்து x = 3ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்குது ஃபர்ஸ்ட் லோடு வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த YDங்கிறது லோடு வந்து எங்கேருந்து ஆக்ட் ஆகுது, 9.5. ஓகேவா? x = செகண்டில் 9.5 போடணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லோடு ஆக்ட் ஆகுது வந்து ஏலேருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், x = 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வரும், இந்த மாதிரி ஆன்சர் வரும். நமக்கு EI வந்து கீழே டினாமினேட்டரில் கொண்டு வந்துருங்க. ஸோ therefore EIக்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த EI உடைய வேல்யூ கீழே டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டு E உடைய வேல்யூ I உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. therefore உங்களுக்கு அட் த பாயிண்ட் Cயில் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? டிஃப்ளெக்ஷன் திரும்ப என்ன பண்ணும், டிக்கு கண்டுபிடிக்கணுமா, ஏன்னா அங்கேயும் ஒரு லோடு இருக்குது. சப்போஸ் சியில் மட்டும் தான் லோடு இருக்குன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இல்லை இப்போ நமக்கு டியிலே இன்னொரு லோடு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குது, 9.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அப்போ திரும்ப என்ன பண்ணும், இதே ஈக்குவேஷனை திரும்ப 9.5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நான் லைட்டாக தப்பு பண்ணியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக மாற்றிக்கோங்க. இங்கே வந்து என்னது, எக்ஸுக்கு 9.5 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, அப்போ 9.5 நான் இந்த இடத்துல 9.5 போடல. ஓகேவா? அப்போ 9.5 போட்டோன்னா இந்த ஹோல் டேர்மே மைனஸ் ஆயிரும். ஸோ ரிமைனிங் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அது இங்கே எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ணுங்க, டிவைட் பை EI. அப்போ EI உடைய வேல்யூ I உடைய வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் அட் பாயிண்ட் டி உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த நமக்கு ஸ்லோப் ஈக்குவேஷன் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னேன்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா ஈக்குவேட் டு 0 அது அப்படிதான் பண்ணணும். ஓகேவா? அசியூம் தட் டிஃப்ளெக்ஷன் வில் பி த மேக்ஸிமம் அட் த செக்ஷன் பிட்வீன் சி அண்ட் டி. அந்த இடத்துல தான் ஸோ மேக்ஸிமம் அக்கர் ஆகுது. ஏன்னா அதுக்கு இடையில தான் 2 லோடு இருக்குது, அதுக்கு இடையில தான் கண்டிப்பாக மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அக்கர் ஆகும். அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்லோப் ஈக்குவேஷனை 0க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்லோப் ஈக்குவேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஒன்று போட்டுப்போமா, இதுதான் வந்து ஸ்லோப் ஈக்குவேஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஈக்குவேஷனை இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு 0க்கு நீங்கள் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிங்க அப்படின்னா இந்த 45x², இது வந்து C1 உடைய வேல்யூ. இந்த 45 இங்கே தப்பாக பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் 45 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கிற ஃபார்முலாவை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் a² மைனஸ் 2ab ப்ளஸ் b². ஓகேவா? அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த 45 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எதெல்லாம் அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு இங்கே 270 இருக்குது. ஸோ 270 இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ சால்வ் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. ஸோ தர்ஃபோர் எக்ஸோடைய வேல்யூ நமக்கு 6.87 கிடைக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இப்போ எக்ஸோடைய வேல்யூ நம்ம எடுத்து எதில் போடணும் அப்படின்னா இந்த டிஃப்ளெக்ஷனுடைய வேல்யூ, இந்த டிஃப்ளெக்ஷனுடைய இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ தர்ஃபோர் இப்போ நம்ம எக்ஸோடைய வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த 6.87ங்கிற வேல்யூவை அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் இது உங்களுடைய மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன். ஸோ தர்ஃபோர் ஒய் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு என்னது இந்த ஆன்சர் வரும். இதை டிவைட் பை இஐயை நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய் மேக்ஸ் உடைய வேல்யூ 0.0043 மீட்டர் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கும் போது ஸ்லோப் ஈக்குவேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணிட்டு அதுலேருந்து எக்ஸஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு எதில் பண்ணோம், எல்லாமே டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா?